வெளியே எவ்வளவு மழை பெய்யுது, கோயிலுக்கு வேற டைம் ஆச்சு. என்ன தாத்தா பாட்டி அங்க நிக்கிறாங்க? தாத்தா தாத்தா கூப்பிடுறது கூட கேட்காம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தாத்தா வெளியே எவ்வளவு மழை பெய்யுது, அதான் வந்தீங்க? நானும் பாட்டியும் கவர்மெண்ட் போகணும்மா. கூப்பிடுறது கூட கேட்காம அப்படின்னு அதை வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் நம்ம தேவாலயத்துக்கு பேசாம இது எவ்வளவு பழமையானது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் தாத்தா, ஆனா தேவாலயத்துக்கு வரவங்க இப்ப குறைஞ்சிட்டாங்க. இது எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்குமா. இங்க வந்து மாதா சபை, திருவிழா சபை, மரக்கிற உடனே பல பக்த சபையெல்லாம் நடக்குமா. இப்ப யாருமே கோயிலுக்கு வரதில்லை. ஆமாங்க, அது உண்மைதான். இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு போன் பார்க்கவே டைம் இல்லை. காலெல்லாம் மாறி போச்சு. தாத்தா இதெல்லாம் பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. வந்தமா சாமி கும்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். மக்களோட நேரத்தெல்லாம் வீணாக்காதீங்க. அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த நிலைமை மாற்றணும். அந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, வாங்க போய் அவங்கள்ட்ட கேட்போம். ஐயோ ரம்மில என்னோட காசு போயிடுச்சுடா. என்னோட காசு போயிடுச்சுடா. என்னோட காசு போயிடுச்சுடா. திருப்பலிக்கும் மறைக்கல் மக்களுக்கும் வரதே இல்லை. எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் படிச்சா நாலேஜ் வரும். மறைக்கல்வி படிச்சு எங்களுக்கு என்ன யூஸ்? அது கூட போதுமா? அந்த பைபிள்ல இருந்து எனக்கு என்ன புரியுது? இதை வச்சு நாங்க என்ன பண்றது? இவங்க சொல்றது சரிதான். புதுசா வரவங்க புரியுற மாதிரி நாம நம்ம போதனைகளை மாத்தி பார்க்கணும். பாட்டி தாத்தா மெர்சி, வாங்க எல்லாரும் ஃபாதர் போய் பார்க்கலாம். ஃபாதர், நம்ம குழந்தைங்களுக்கு பைபிள் பத்தி சொன்னா எதுவுமே புரிய மாட்டேங்குது. நாம தான் மறைக்கல்வி போதனைகளை மாற்றி பார்க்கணும். சகோதரி, நம்மளுடைய போதனைகளை காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது. மாத்த சொல்லல, அதை சொல்லித்தர விதத்தை தான் மாத்த சொல்றேன். நீ சொல்றது சரிதான், ஆனாலும் ஃபாதர், நல்ல பெயர்களை புதுசா வச்சாதான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். பழைய விதைகளை மறுபடியும் வச்சா பலன் குறைவாதானே கிடைக்கும். நல்ல யோசனை சொல்லியிருக்கேன். தாத்தா, எனக்கு ஒரு கேள்வி. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏன் சாத்தான் பழத்தை கொடுத்தான்? நல்ல கேள்வி கிறிஸ்டி. ஆதாம் ஏவாள் கதையா உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். சரி தாத்தா. ஃபாதர், நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நம்ம இது மூலம் ஒரு புது முயற்சி எடுக்கலாம். கதை சொல்லுதல், நாடகம், பாடல் போன்ற சிறிய விடயங்கள் மூலமாக நம்மளுடைய கோட்பாடுகள் எல்லாம் போதிக்கலாம். நல்ல யோசனை தான், ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய முறைகளை விட்டுவிட முடியாது. ஃபாதர், இதன் மூலம் நம்முடைய பாரம்பரிய முறைகளை வலுப்படுத்த முடியும், மக்களையும் ஈர்க்க முடியும். ஃபாதர், ஓகே ஃபாதர், நாங்களும் உங்களுக்கு உதவி செய்யறோம். வாங்க எல்லாரும் கதையும் பாடல் வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம். இப்ப நம்ம ஆதாம் ஏவாள் கதையை பத்தி பார்க்க போறோம். கடவுள் முதல்ல படிச்ச மனிதன் ஆதாமும் ஏவாளும். வாங்க, இப்ப நம்ம எல்லாரும் மறைக்கல்வி பாடல்களை கத்துக்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் டான்ஸ் ஆடுங்க. பறக்குது பார் பறக்குது பார் குருவி, பறக்குது பார் பறக்குது பார் குருவி. போன்ல நம்மளுக்கு ஒண்ணு அனுப்பிச்சிருக்காங்க, நீ பாத்தீங்களா? பார்க்கலையே. சர்ச்சு வெப்சைட்ல ஏதோ ஸ்டோரி பாடல்கள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் பாருங்க. அப்படியா? அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. இதை ஃபார்வர்ட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாத்தீங்களா? எவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆமா, ஆதாம் ஏவாள் கதை தானே, சூப்பரா இருந்துச்சு. புரிஞ்சிருச்சு. கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தினாங்க. இதனால அவங்க எவ்வளவு பிரச்சனை பேஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, நம்ம பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கோயிலுக்கு போகணும், மறைக்கல்வி கிளாஸ் போகணும். வாங்க போலாம். ஃபாதர், நாங்க தினமும் பூசைக்கு வரோம் ஃபாதர். ஃபாதர், நாங்க இன்னும் டெய்லி மறைக்கல்வி கிளாஸ் வரோம் ஃபாதர். நீங்க டீச் பண்ணுங்க ஃபாதர். இந்த ஐடியா நல்லா ரீச் ஆயிடுது. இப்பதான் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையே வந்திருக்கு ஃபாதர். கண்டிப்பா நம்மளோட பிள்ளைகளையும் கடவுளுடைய பிள்ளைகளெல்லாம் மீட்டெடுக்கலாம் ஃபாதர். இந்த முயற்சி வெறும் கடந்த கால நிகழ்வுகளை மீட்டெடுப்பதல்ல, மாறாக பழமையான கோட்பாடுகளை இன்று வாழ்வில் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரலாம்,